ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கெத்தா ஒரு லைக்க போட்டுருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எபிக்குள்ள போவோம். நம்ம ஹீரோக்கும் ஜீனோமுக்கும் நடுவுல சண்டை தொடங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அவைக்கனான பொண்ணு அந்த இடத்தை நோக்கி வந்து அவளோட பவரை பயன்படுத்தி அந்த ஜீனோமை தாக்க வர்றத பார்த்தோன்னே ஜீனோம் அசம்பிள்னு கத்துனோன்னு அதிகமான ஜீனோம்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து அதோட ஏரோஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அவளோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தனா நம்ம ஹீரோ கரெக்டான டைமிங்ல அவனோட ஆர்மரை பயன்படுத்தி அவளை காப்பாத்திருப்பான். இந்த ஆர்மர் ஷீல்ட உன்னோட ஸ்பெல்ல பயன்படுத்தி தான் நீ பண்ணியேன்னு அவனோட கவனம் செதற நேரத்துல ஒரு ஜீனோம் அதோட சோட பயன்படுத்தி அவளை தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும். அவனோட மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி அதை தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். நீ உடனே இந்த இடத்தை விட்டு தள்ளி போயிரு, கூடிய சீக்கிரத்துல இது ரொம்ப ஆபத்தா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா நானும் உன்னை மாதிரி ஒரு அவைக்கனா இருக்கிறனால உன் கூட இருந்து நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அடுத்ததா வரப்போறத நீ பாத்தீனா கண்டிப்பா இந்த மாதிரி நீ பேசவே மாட்ட. அதே மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான லீடர் ஒன்று அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவளால அசைய முடியாம ஏதோ உடம்புல கரண்ட் பிடிச்ச மாதிரி உணர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மான்ஸ்டரோட சப்மிஷன் சொல்ற ஸ்கில்ல பயன்படுத்தி தான் உன்னோட பாடியை அசைய விடாம பண்ணி வச்சிருக்கு. இதே சூழ்நிலையில உன்னால அது கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த ஸ்கில் உனக்கு மட்டும் எப்படி தாக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டாக்ஸை நான் அதிகமான வாட்டி நான் எதிர்கொண்டிருக்கனால இது எனக்கு எந்த விதத்திலையும் என் உடம்புல தாக்கவே தாக்காதுன்னு அவளை தூக்கிட்டு ஒரு சேஃபான ஒரு லொகேஷன் கிட்ட கொண்டு போயிட்டு நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, மீதி நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அப்ப அவளோட ரேப்பியரை கடனா வாங்கி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு ஜீனோம்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக மேல குதிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது 10 ஹேமர் ஜீனோம்ஸும் 9 ஆர்ச்சர் ஜீனோமும் ஒரு லீடர் ஜீனோமும் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த 20 ஜீனோம்ஸையும் நான் ஒரே நேரத்துல தோக்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஃபர்ஸ்ட் இதோட அல்லக்கைகள் எல்லாத்தையுமே நான் தாக்கி அழிச்சே தீரணும்னு அவனோட மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி முன்னாடி இருந்த 3 ஜீனோம்ஸை தோக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப 2 ஹேமர் ஜீனோம் அதோட பவரை பயன்படுத்தி அவனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அவனோட ஃபியர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ஜீனோமோட முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான டிராகன் வந்து தாக்க போற மாதிரி தெரிஞ்சோன்னா அதோட ஏரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். டிராகனோட நெத்தியிலே போய் ஏரோ தாக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து டிராகன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தனா அவன் ஏற்கனவே ஃபியர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கனால அது ஒரு ஜீனோமா இருந்துட்டு இருக்கும். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட ஏரோஸை பயன்படுத்தி தாக்கி இறந்துட்டு இருக்கு. அப்ப அவன் ஏற்கனவே ரெப்ளிகேட் பண்ணதுக்காக ஆர்டிஃபெக்டா வாங்கிட்டு வந்து அந்த ஃபவுண்டைன் பென்ல கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அவனோட பவர் மூலமா மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி லீடரை தாக்கிட்டு இருப்பான். ஆனா லீடருக்கு மேஜிக் ரெசிஸ்டன்ட் ஷீல்டு இருக்கிறனால எந்த விதத்திலையும் அது பாதிப்பை உண்டாக்காது. அப்போ ஏற்கனவே அந்த அவைக்கனான பொண்ணுட்டு இருந்து கடனா ஒரு ரேப்பியரை ஒன்னு வாங்கிட்டு வந்திருப்பான். அதை கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அதை ஒரு என்கேஜ்மெண்ட் வெப்பனா மாத்தி அவன் டைரக்டா போய் அதோட ஷீல்டுலயே தாக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் ஓவராவே உன்னோட ஷீல்டையும் பவரையும் நம்பிட்டு இருக்கேன்னு அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அதோட பாடி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஆனா பேஸ்மெண்ட் தான் ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கும். குளிர் ஜோரம் வந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்க. அப்போ லீடரோட முக கவசம் ஒண்ணு உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். மொத்தமா பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, எம்டியா இருந்துட்டு இருக்கும். அப்போ லீடர் அதோட பவரை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும். அவன் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அவனோட மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. லீடரோட முன்னாடி இருந்த கவசம் உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். லீடர் ஜீனோம் அதுக்குள்ள ஒளிஞ்சு இருந்து அதோட மிஷினரி பவரை பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னோட ஸ்பெல் மூலமா அதோட ஷீல்டு கொஞ்சமா உடஞ்சிருக்கறனால நான் இன்னொரு வாட்டி தாக்குனா கண்டிப்பா இதோட கதையை முடிக்க முடியும்னு பார்த்துட்டு இருக்க. ஏற்கனவே அவனோட ஃபியர் ஸ்பெல்னால பாதிக்கப்பட்ட மத்த ஜீனோம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கும். நான் சீக்கிரத்துல இதை முடிச்சே தீரணும்னு அவனோட மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். திருப்பி அதோட ஷீல்டை பயன்படுத்தி அதை பாதுகாத்துட்டு உன்னால முடிஞ்ச என்ன தொட்டு பாருன்னு நக்கலா சிரிக்கிறத பார்த்தோன்னே இது தேவையில்லாம என்ன பார்த்து சிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டுன்னு அவனோட மேஜிக் மிஸ்ஸில திருப்பியும் தாக்கிட்டு இருக்க. இந்த வாட்டி அவனோட மேஜிக் மிஸ்ஸில முன்னாடி பின்னாடி சைடுன்னு சொல்லிட்டு 4 பக்கத்துல இருந்தும் தாக்குறத பார்த்தோன்னே அதால கரெக்டா எங்க இருந்து வந்து தாக்குதுன்னு எல்லாத்தையுமே அதோட ஷீல்டை பயன்படுத்தி கவர் பண்ணவே முடியாது. என்ன ஒரு சாதாரண அவைக்கனா நினைச்சு இது பெரிய தப்பு பண்ணிட்டுன்னு அவன் மேல இருந்து அவனோட மேஜிக் மிஸ்ஸில பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். மேல எந்த விதமான ஷீல்டும் இல்லாதனால அதோட ஜீனோம் லீடரோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். மத்த ஜீனோம்ஸ் எல்லாமே அவனோட ஃபியர் ஸ்பெல்ல இருந்து ரெக்கவர் ஆகி சண்டைக்கு தயாராகிறத பார்த்தோன்னே வேகமா அவனோட சோட பயன்படுத்தி மத்த ஜீனோம்ஸையும் தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். இது மூலமா 20 ஜீனோம்ஸையும் தனியாலா இருந்து அவன் தோக்கடிச்சோன்னு நான் கொஞ்சம் ஓவராவே என்னோட மேஜிக்கை நம்பிட்டு இருக்கேன். அந்த லீடருக்கு மேஜிக் ரெசிஸ்டன்ட் ஷீல்டு மட்டும் இதோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான், என் கதை மொத்தமா முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை நான் இந்த பேட்டில ஜெயிச்சிட்டேன். ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணிடவே
கூடாது. எனக்கு இன்சூரன்ஸுக்காக செகண்ட் கிளாஸ் ஸ்பெல்ல நான் சீக்கிரத்துல கண்டுபிடிச்சே தீரணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது டோகியாக் உன்னை நான் திருப்பியும் மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க இருக்கிற 20 ஜீனோம்ஸை நீ தான் தோக்கடிச்சியான்னு யூன்சோலி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு அவைக்கன் இந்த இடத்தை நோக்கி வந்ததை நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு அடிப்பட்டனால அவளை நான் சேஃபான ஒரு லொகேஷன்ல வச்சிருக்கேன். 20 ஜீனோம நீ தனியால இருந்து தோக்கடிச்சிருக்கிறனால இது எல்லாத்துக்கும் மேல கிடைக்கிற பணமா இருக்கிற 500 மில்லியனை உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நானே பேமெண்ட் அனுப்பி வச்சிடுறேன். அப்ப அதிகமான பிரஸ் சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே எனக்கு எந்த விதமான இன்டர்வியூல கலந்துக்கிறதுக்கு ஆசையே இல்ல. KMAA சேர்ந்த நீங்களே எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கோங்க. நான் வாங்கின ரேப்பியரை அந்த அவைக்கண்ட்டையும் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஜீனோம் எல்லாமே தோக்கடிச்சது யாருன்னு பிரஸ் சேர்ந்தவங்க வந்து கேட்கறத பார்த்தோன்னே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யூன்சோலி அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே தீரணும்னு சியோன்வா ஆபீஸ் ரூமுக்குள்ள வர்றத பார்த்தோன்னே சியோன்வா நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வான்னு. சரி அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டேன். என்னதான் பிரச்சனைன்னு கேட்டோன்னே பிளம் பிளாசம் கில்டோட டெபுட்டி கில்டு மாஸ்டரா இருக்கிறவன் தான் இந்த ஜெனோவா ஜாங். நியூ ஹியூமன் ஸ்டேட்ல ஒரு அவுட் பிரேக் ஒன்று நடந்துச்சு. அதுல எந்த விதமான டெத்தும் இல்ல, ஆனா ஒருத்தங்க மட்டும் இன்ஜுரி ஆயிருக்காங்க. 2 எஃப்ராங்க சேர்ந்த அவைக்கன் அந்த இடத்துல இருந்ததா எனக்கு ரூமர் கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தங்க ஸ்போர்ட்ஸ்மேனாவும் இன்னொருத்தன் அவனோட ஸ்பெல்ல பயன்படுத்தி 20 ஜூனோமையும் தனியாலாவே இருந்து தோக்கடிச்சிருக்கான். அவன் யூஸ் பண்ண ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது சாதாரண ஸ்பெல் கிடையாது, அதுவும் மேஜிக்கும் கிடையாது. அவனோட ஃபிங்கர் மோஷனை பயன்படுத்தி அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே நான் பார்க்கல, ஆனா தியரியா தான் ரூமர் படி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் அவைக்கனா இருக்கானா அவன் கண்டிப்பா இர்ரெகுலரா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டெஸ்ட் புக்ல யூஸ் பண்ற ஸ்பெல்ல தவிர அவன் புது வகையான ஸ்பெல்ல தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஜீனோம் கூட்டத்தையே அவன் தனியால இருந்து தோக்கடிச்சிருக்கானா கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அவன் எஃப் ரேங்க் அவைக்கனா இருக்கும் போது இவ்வளவு டேலண்டா இருக்கானா ரேங்க் கூடும் போது இதை விடவும் ரொம்பவும் ஓவர் பவர்ஃபுல்லா மாறிடுவான். அதனால மத்த கில்டை சேர்ந்தவங்க அவனை ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கில்டுக்கு அவனை ரெக்ரூட் பண்ணியே தீரணும்னு பிளம் பிளாசம் கில்டோட கில்டு மாஸ்டர் லிசி பார்த்து சொல்லிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.